குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை 25/3/2026. விசுவாவசு வருடம். இன்று விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள், புதன்கிழமை. வளர்பிறை சப்தமி திதி மாலை 5:10 வரை. அதற்கு பிறகு அஷ்டமி திதி. மிருகசீரிட நட்சத்திரம் இரவு 8:34 வரை. அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9 to 10:30. ராகு காலம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9. குளிகன் காலை 10 to 12. சூளம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் காலை 12:22 வரை. துலாம். அதற்கு பிறகு விருச்சிகம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். முகூர்த்த நாள். சூரிய உதயம் 6:18. அஸ்தமனம் மாலை 6:22. சந்திர உதயம் 11:37. இன்று அஸ்தமனம். இன்றைய ராசி நட்சத்திரங்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் அப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னைக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு புதன்கிழமை நாள். இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ராசி நட்சத்திர பலன். மேஷம். அஸ்வினி வரவால் வளம் காணும் நாள். பரணி திட்டமிட்டு வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். கார்த்திகை மனதில் நிம்மதி ஏற்படும். ரிஷபம் கார்த்திகை குழப்பம் விலகும் நாள். ரோகிணி தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். மிருகசீரிடம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். மிதுனம் மிருகசீரிடம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். திருவாதிரை பணவரவில் இருந்த தடை நீங்கும். புனர்பூசம் நேற்றைய பிரச்சனை மீண்டும் ஏற்படும், அது தீர்க்கப்படும். கடகம் புனர்பூசம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். பூசம் வேலை பளுவிற்கு ஆளாவீர்கள். ஆயில்யம் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர்கள். சிம்மம் மகிழ்ச்சியான நாள். பூரம் எதிர்பார்த்த வரவு வரும். உத்திரம் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர்கள். கன்னி உத்திரம் அணிகூணமான நாள். அஸ்தம் நீங்கள் ஈடுபடும் வேலையில் தடை உண்டாகும். சித்திரை மனதில் குழப்பம் நீங்கும். துலாம் யோகமான நாள். சுவாதி பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். விசாகம் தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள். விருச்சிகம் விசாகம் நெருக்கடியான நாள். அனுஷம் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். கேட்டை தேவையற்ற பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கவும். தனுசு மூலம் செல்வாக்கு உயரும். போராடம் எடுத்த வேலை முடித்து லாபம் காண்பீர்கள். உத்திராடம் நேற்று நடைபெற இருந்த வேலை இன்று முடியும். மகரம் உத்திராடம் எதிர்ப்புகளை வெல்லும் நாள். திருவோணம் நேற்றைய பிரச்சனை முடியும். அவிட்டம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். கும்பம் அவிட்டம் குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். சதயம் வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நல்லது. புரட்டாதி திட்டமிட்டு செயல்பட்டாலும் வேலை இழுபறியாகும். மீனம் புரட்டாதி உழைப்பால் உயர்வு காணும் நாள். உத்திரட்டாதி உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். ரேவதி வியாபாரத்தில் கவனம் தேவை. இன்று அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். எடுத்த முயற்சி வெற்றியாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராசம் தொடர்வதால் நெருக்கடி அதிகரிக்கும், கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் இன்றைக்கி வேறு என்னென்னா, தகவல் சுரங்கம். ஐநா பாதுகாப்பு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு. சர்வதேச நாடுகள் அங்கம் வகிக்கும் ஐநா சபை பாதுகாப்பு, அந்த காவலர்களுக்கு பாதுகாப்பு. உங்களில் நல்ல குணம் உடையவரே சிறந்தவர் ஆவார். இனிமையாக பேசும் விதத்தில் தர்மம்தான் இந்த பெருமை அடிப்படுவன்.
சுவனத்தில் நுழைய மாட்டான். ரகசியமாக செய்யும் தர்மம் இறைவனிடம் கோபத்தை தடுக்கும். நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதைப் போல பொறாமை இருக்கக்கூடாது. இறுதி தீர்ப்பு கொடுப்பவர்களுக்கே இறுதி நல்ல நாளாக அமையும். வாடா வந்து வா உட்கார் நீ நான் வா என் மடியில் வா. சரி வா இங்கே வா. கொடியா பாப்பா வந்திருக்கா, ஆதியா பாப்பா. வா சாமி. எல்லாம் போர் சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம உலக அமைதி வேண்டி எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்வோம். வா இங்கே வா வா. தண்ணி வேணுமா? இருவாரா. இதுதான் ஒரு இது. எல்லாருக்குமே ஒரு நல்ல உலகமே ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இப்போ அந்த குடத்தலை மொண்டு குடி இருவார். அதனால் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாம் ஒவ்வொரு இதுலேயுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள், உலகத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரே போர், இது வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னாலே அந்த கஷ்டங்கள் தீர வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ராசி பலன் சொல்லியிருக்கேன். அமைதி வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்வோம். பாப்பா வந்திருக்கா. வா வா ஆதியா குட்டி வேறு. இது வரங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்தால் நன்றி.